படம் பாத்தீங்க? Godzilla vs King Kong the New Emperor. படம் எப்படி இருக்குது? படம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு bit slow போச்சு, பட் அதே சமயத்துல கதையும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் லைக் ஃபைட்டிங் தான். காங்கும் அப்புறமா மிச்ச வில்லனும் சண்டை போடுறாங்க. அது மாதிரி தான் செகண்ட் ஹாஃப் இருந்துச்சு ஃபுல் அண்ட் ஃபுல். பட் மிச்சபடி படம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபைட்டிங், ஃபுல் ஆஃப் ஸ்டோரி. எல்லா ஸ்டோரிஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்ல மூவி. உங்களுக்கு எவ்வளவு தூரம் இந்த படம் பிடிச்சிருக்கு? ஏன்னா இங்கிலீஷ் படத்துல வந்து இந்த மாதிரி நல்ல படம் எடுக்கிறது ரொம்ப ரேர் மாதிரி தான். சோ இது படம் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, ஒரு குட்டி ஒரு கான் ஒன்னு வருதுல்ல, அது என்னென்ன கலாட்டா பண்ணு? அது கலாட்டா பண்ணாரு, பட் ஹெல்ப் பண்ணுவானா? நல்லா ஹெல்ப் பண்ணுது. நல்லா ஹெல்ப் பண்ணுவானா? லாஸ்ட் சீன்ல வந்து இந்த வில்லனுக்கு கோல்டாட்டுக்கு வந்து இதான் ஹெல்ப் பண்ணும். சுத்தியில அடிச்சு வரும். சோ இதான் வந்து ஹெல்ப் பண்ணும். இதான் ஹெல்ப் பண்ணும். அந்த இதோட இந்த ஹீரோ காங்கோர் வந்து ஒரு சுத்தியில அடிச்சு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அது கொடுத்தோடனே அது வந்து சாகடிக்கும். சோ இது இந்த கிட்டிகாங்கரும் சேட்டையெல்லாம் பண்ணாரு. நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் தான் பண்ணும். ஓகே, இந்த 4 பார்ட் 1 2 3 4 இருக்குல்ல, இதுல உனக்கு பிடிச்சது எது? இந்த படம் கன்ஃபார்மா நான் இந்த படம் தான் சொல்லுவேன். Godzilla x Kong the New Empire பாத்துறோம். இந்த படம் நல்ல ஃபைட்ஸ், சூப்பர் ஃபைட் சீன் எல்லாம். செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் அதிகமா ஃபைட் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கம்மியா ஃபைட் இருந்துச்சு. உனக்கு என்ன பிடிச்சது இந்த படத்துல? லாஸ்ட் ஃபைட் சீன்ல இந்த குட்டி காங் வந்து அந்த லாஸ்ட் சீன்ல வந்து அந்த அலுவலகத்துல வந்து வெட்றது தான் சொல்லிட்டு இது வந்துச்சு. அதுக்கு 3D எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? ஐமேக்ஸ் எஃபெக்ட்ஸ் அந்த சீனரிஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. 3D ல காங்ல விளம்பல எங்க மேல விழுற மாதிரி தியேட்டர் எஃபெக்ட்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. வேற எப்படி இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சுதா? என்ன சொல்லுவாங்க கதை? கதையில ஒற்றுமையா இருக்கணும் அந்த மாதிரி. ஸ்டார்டிங்ல 2 பேர் பிரிஞ்சிருந்து சண்டை போட்டுருக்காங்க. அப்புறமா மாத்திரா வந்து 2 பேர் சேர்த்து ஒன்னா சேர்ந்து அவங்க கிடைப்பாங்க. ஒரு குட்டி ஒண்ணு இது வருதுல, அது என்ன பண்ண கலாட்டெல்லாம் பண்ணுது? அது ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் கெட்டதா இருக்கும், நம்பாதுக்காங்க. போக போக 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருவாங்க. அப்புறம் 2 பேரும் ஒத்துமையா சாப்பாடு கொடுத்த போது 2 பேரும் ஒத்துமையா இருந்து. ஆமா, லாஸ்ட்ல வந்து அந்த கல்ல வந்து உடைச்சதுதான். அதுக்கப்புறமா அந்த குட்டி காங்க வந்து காங்கே வந்து அதோட பையன் மாதிரி அது அடாப்ட் பண்ணிச்சு. படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா? நல்லா இருந்துச்சு. இது வந்து 4வது பார்ட்ல. இன்னொரு 4 பார்ட்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம்? 2வது பார்ட். 2வது படம் படம் ரொம்ப நல்லா இருந்தது. காட்ஸில்லா சீன் ஒண்ணு வரும், அந்த சீன் தான் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் குட்டியா ஒரு குரங்கு இருக்கு, அந்த குரங்கு பேரு தெரியல. லாஸ்ட்ல அந்த குரங்கு கத்தி எடுத்து அடிக்க வரும் போது அந்த சீன் சூப்பரா இருந்தது. படம் உண்மையிலே நல்லா இருந்தது. இந்த லீவுக்கு எல்லாரும் வந்து பாக்க படம் நல்லா இருந்துச்சு. குரங்குலாம் நல்லா ஜாலியா இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய பசங்க வந்து பாக்கல இந்த லீவ் நேரத்துல. அதுவே நல்ல லீவோட நீங்க டெய்லி வந்து கூட பாக்கலாம். செம்மையா இருந்துச்சு. வந்து பாத்துட்டு போங்க. அது 2 சண்டை போட்டுட்டு இருந்துச்சு, அதெல்லாம் எப்படி இருந்தது? இது இருந்துச்சு. அப்படியே பாக்கும்போது கண்ணாடி எல்லாம் கொடுத்திருந்தாங்க. பாக்கும்போது அப்படியே த்ரில்லிங்கா போச்சு எனக்கு. ஒரு குட்டி ஒண்ணு வருதுல்ல, அது வந்து கொம்பு தூக்கி போறது போது செம்மையா இருக்கு. அது என்னென்ன கலாட்டா பண்ணுது? அதான் ஹெல்ப் நிறைய பண்ணும். ஃபர்ஸ்ட் பாக்கும்போது தான் கொஞ்சம் இதுவா பண்ணும். அதுக்கப்புறம் போக போக ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். சரி, அது ஒரு ஏதோ பட்டாம்பூச்சி மாதிரி ஒண்ணு வருதுன்றாங்களே, அது பார்க்கும்போது பியூட்டிஃபுல்லா இருக்கும். கோல்டன் கலர்ல இருக்கும். நல்லா இருந்துச்சா? அது என்னென்ன பண்ணுது? அதான் பண்ணும். அது வந்து நிறைய ஒரு பொண்ணு இட்டு வரும். அது இட்டு வந்து எல்லாரும் சமாளிப்பட்டு அந்த பொண்ணு அது என்ன பண்ண இந்த பரமா நல்லா சரி.